ஏதோ சும்மா வாரத்தில் ஒரு 200 ரூபா கொடுக்குறாரு. எத்தனை பிள்ளைகள், நான் பீடி சுற்றி வாழ்கிறேன், தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை செய்கிறேன், இந்த திருப்பூரில் பனியன் தொழிற்சாலையில் காலை முதல் இரவு நான் நின்று வேலை செய்கிறேன். ஆனால் அவர் ஊழியம் செய்கிறார். திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஊழியம், உங்களுடைய அபிஷேகம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் fulfill your duty as a son, fulfill your duty as a father, fulfill your duty as a wife. புரிந்தவள் ஆமேன்னு சொல்லணும். என் மனைவியாக, என் கணவனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு மாமியாராக, ஒரு மாமனாராக, ஒரு பாட்டனாராக, ஒரு பாட்டியாக என் கடமையை நான் செய்ய தவறினால் நான் இந்த வேதத்தை சுமப்பதற்கு தகுதியற்றவன். புரிந்தால் ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3 கவனிங்க. நம்பர் 3 26ஆம் வசனம். ஒரே வார்த்தை. அவர் தன் தாயையும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டார். என கவனியுங்கள். மரியாளின் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே சிலுவையை போகும் வரைக்கும் காயங்கள். புரிய நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி போகும். நல்லா கவனிக்கணும். அவள் என்றைக்கு தேவதூதனை கண்டாளோ, அவளோட வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து சிலுவை வரைக்கும் அவளுக்கு வேதனையும் கண்ணீரும். புரிய நினைக்கிறேன்ல. உலகம் 1000 கேட்டிருக்கோம், இந்த பிள்ளை எப்படி வந்துச்சு. அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வேசியின் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு. மரியாதை என்ன சொல்கிறாங்க? மரியாதை அம்மா இருக்கிறீங்களா? நாங்கள் வேசியின் பிள்ளைகள் அல்ல. யாரை சொல்கிறாங்க இப்போ அவங்க? இதெல்லாம் தாங்கி வந்தவள் அவள். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து கல்லறை வரை அவள் சந்தித்ததெல்லாம் துன்பம், துயரம், வேதனை, நிந்தை, அவமானம், பரியாசம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை அவளை ஆற்றிற்று, தேற்றிற்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவளை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அதோ சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல யாரும் இல்லை. உலகம் என்ன சொல்லும்? அவளை ஒரு மாதிரியே தான் பார்க்கும். ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி போகும். அப்படியானால் அவளுடைய வாழ்க்கை எல்லாமே நொந்து, அடிபட்டு, வேதனையிலும், கண்ணீரிலும், பாடுகளிலும், உபத்திரவங்களிலும், அடுத்தவர் சொல்லுகிற